ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒருத்தங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த வாய்ஸ் மெசேஜ உங்களால இப்ப கேட்க முடியாது. உங்களுக்கு பக்கத்துல மத்தவங்க இருக்காங்க, அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அத உங்களால வந்து டெக்ஸ்ட்டா மாத்தி அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்க முடியும். அதாவது அவங்க என்ன பேசி அனுப்பியிருக்காங்களோ, அத அப்படியே உங்களால படிக்க முடியும். டெக்ஸ்ட்டா மாத்தி. ஸோ அது எப்படி அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காகவே வாட்ஸ்அப்ல ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வந்த அப்டேட் தான். ஸோ அது என்ன அப்டேட்? அத எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க அத எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ப Play Storeல அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதில மூலையில பாருங்க 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு சேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில கீழ அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாருங்க, வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி, இத நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு வந்து 4 லாங்குவேஜ் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷனா கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு அப்டேட் குடுத்து, அதில தமிழ் வர மாதிரி எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் உங்களால ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு இதில பார்த்தீங்கன்னா, செட் அப் நவ் அப்படின்னு இருக்கும். இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா, நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா, அத நீங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிறத இத இப்படி நீங்க கிளிக் பண்ணி அவங்க அனுப்புன வாய்ஸ் மெசேஜ இந்த மாரி கிளிக் பண்ணி, இதில இருக்கிற அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி, ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற இத குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சுரும். கீழ பார்த்தீங்கன்னா, செட் அப் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இதில எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. அதாவது எத்தனை எம்பி இன்னும் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த டவுன்லோட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகாது. ஸோ நீங்க இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வர வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.